சிலருக்கு வந்து சில மருந்துகள் ஏற்காது, சிலருக்கு சில மருந்துகள் ஏற்கும். இது வைத்தியத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. எல்லோருக்கும் ஒரே மாதிரி பண்ண முடியாது. ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொருத்தருக்கும் உடலுக்கு ஏற்றவாறு ஏற்பது ஏற்காதெல்லாம் இருக்குது. அதனால இங்கே சரியாக அளிக்கலை, டாக்டருடைய அணுகுமுறை நல்லா இல்லை என்று சொல்வது சரியான கருத்து அல்ல. இன்றைய தினம் வந்து சரியான முறையில் சிகிச்சை அளிக்காம விக்னேஸ்வர் மேல உயிர் இழந்திருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா, டாக்டர் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் பண்ணல, டாக்டர் இல்ல அப்படின்றத முதல் குற்றச்சாட்டு. போராட்டத்துக்கு காரணமாக மருத்துவர் இல்லாத காரணத்துல வந்து இறந்து போயிட்டாரு. இல்ல இயக்குனரை கேளுங்க, அதுக்குரிய விளக்கத்தை இயக்குனர் அளிப்பார். இன்னைக்கு ஒருத்தர் விக்னேஷ், அந்த விக்னேஷ் வேற இந்த விக்னேஷ் வேற, ரெண்டையும் போட்டு ஒன்னா ஆக்கிறாங்க. தயவு செஞ்சு மீடியா கவனமா செய்யணும். அந்த விக்னேஷ் வேற. அதாவது மருத்துவமனையில் டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கிற ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்குது. அது காலி இடங்களை நிரப்ப வேண்டும். அது அரசு ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக அது தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்படுது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்குள்ளாக மருத்துவர்கள் நியமனம் செய்ய வேண்டாம், காலி இடங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி செவிலியர்கள் பற்றாக்குறைனா அந்த இடங்கள் நிரப்பப்பட வேண்டாம். அப்பதான் ஒரு சிறப்பான சேவையை செய்ய முடியும். பற்றாக்குறை இருக்கிற பொழுது வேலை பளு காரணமாக தான் நோயாளிகள்கிட்ட வந்து டாக்டர் வந்து அணுகுமுறை, அதாவது கோமா பேசுறது, எரிஞ்சல் பேசுறது, சரியா பதில் சொல்லாததெல்லாம் நடக்குது அப்படின்ற குற்றச்சாட்டவே எல்லாமே சொல்றாங்க. பற்றாக்குறையை போக்குவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள வேண்டும். கடந்த ஆண்டு 6ஆம் மாதம் இந்த மருத்துவமனை திறக்கப்பட்டதுல இன்னும் எத்தனை நாட்கள் இந்த பற்றாக்குறை இருக்கும்? 1 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இன்ன வரைக்கும் மருத்துவர்கள் செய்யணும்னா இப்ப இங்க வரக்கூடிய பேஷண்ட் நிலைமை என்ன? இது தொடர்பாக உங்களோட நிலைப்பாடு, கட்சியோட நிலைப்பாடு என்ன சார்? பேஷண்ட் வர இந்த மருத்துவமனைக்கு அதிகரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஓராண்டு காலத்திற்குள்ளாக பேஷண்ட்டுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகரிச்சிருக்கிற அந்த உண்மையை நம்ம பார்க்கிறோம். திரும்ப சொல்லுவது ஓராண்டா 6 மாசமா என்பதெல்லாம் பிரச்சனை. எந்த ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் உயர் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிற இந்த கிண்டி மருத்துவமனை உட்பட காலியாக இருக்கிற இடங்கள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும். நோயாளிகள் எண்ணிக்கை அதிகரிக்கிறது காரணமா சுகாதாரம் இல்லைன்றதான் சார் காரணம். நாளுக்கு நாள் வந்து இங்க வந்து நோயாளி அதிகமா வராங்கன்னா அந்த அளவுக்கு தமிழ்நாடு சுகாதாரம் இல்லை அப்படின்ற அதுபடி ஒரு குற்றச்சாட்டு வைக்கலாமே. புதுசா நோய் வந்துட்டு இருக்குது, கேளுங்க. புதுசா நோய் வந்துட்டு இருக்குது, புதுசா நோயாளிகள் வந்துட்டு இருக்கிறாங்க. சுகாதார நடவடிக்கைகளை ஒரு பக்கம் மேற்கொண்டு தான் இருக்கிறாங்க, தூய்மை பணி அளித்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அதனாலேயே இது ஆகிட்டுங்கிறது மாதிரி அப்படியெல்லாம் நம்ம அரசியல் ஆக்க வேண்டாம். நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரே கேள்வி, மருத்துவர்கள் பற்றாக்குறைன்னு சொல்றீங்க, காலத்தில் நிரப்பப்பட வேண்டும். பற்றாக்குறை நிரப்பப்படும் தொடர்பாக நீங்க போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்கா? உடனடியாக அதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படி நினைச்சு கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் நடத்துமா? பண்றோம். உங்க வேண்டுகோளை ஏற்று போராட்டத்தை. எங்க வேண்டுகோள் சார், பொதுமக்கள் வேண்டுகோளே இங்க வந்து டாக்டர் வேணும்ன்றதா வேண்டுகோள், வேண்டுகோள் கிடையாது சார். இல்ல தேவையானால் மக்கள் பிரச்சனைக்காக கம்யூனிஸ்ட் கட்சி போராடிட்டு தான் இருக்குது. தேவையானால் போராடும். ஓகே. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.